ஒரு மதம் சொல்லுகிறது பாம்ப சாத்தான்னு, அப்படிதானே சார்? ஒரு மதம் சொல்லுது பாம்ப சாமின்னு, சரிதானே மேடம்? இது ரெண்டுமே பாம்புக்கு தெரியுமா? பல்லாயிரக்கணக்கான போராட்டம். பாரதி ஒரு வார்த்தையை சொல்றான். அவர் தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு, பாரதிதாசன் வந்திருக்காரு, வரலாற்று செய்தி. வந்துட்டு பாரதியாரை எழுப்பி இருக்காரு. என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா? ஏதோ தோசை சுட்டு சாப்பிட்டேன், பால் குடிச்சிட்டு தான் தூங்குவேன், பால் எப்படி காய்ச்சறதுன்னு தெரில, செல்லம்மா ஊருக்கு போயிருக்கு. அப்படியா, சரி நீங்க காய்ச்சுங்க, நான் உட்கார்றேன்னு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு, பால் காய்ச்ச தெரில பாரதிக்கு. உடனே ஐயரே நீங்க போய் மேலே படுத்துக்கோங்க, நான் பால் காய்ச்சி கொண்டு வரேன்னு நம்ம தலைவர் பாரதிதாசன், அவருக்கும் காய்ச்ச தெரில. முடியல ஐயரே, நான் கிளம்புறேன், போயிட்டார். காலையில் பார்க்கும்போது அந்த சமையல் அறையில் புகை மூட்டம் இருக்கக்கூடிய, ரொம்ப புகை அப்படியே இருக்கு, படிஞ்சு இருக்கு. ஆள் நம்ம பாரதி சூப்பர், கடைசி வரைக்கும் தோல்வியை ஒப்புக்கல. பாலை எப்படியோ காய்ச்சிட்டார், காய்ச்சி குடிச்சிட்டார். குடிச்ச டம்ளர் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஒரு சின்ன பேப்பர் இருக்கு. பேப்பரை எடுத்து பாரதிதாசன் படிக்கிறார். பாரதியார் தூங்கிட்டு இருக்கிறார். பாரதிதாசன் இதை பதிவு பண்றார், எடுத்து படிக்கிறார். ராத்திரி எல்லாம் பாடுபட்டு பாலை காய்ச்சி குடிச்சிட்ட உடனே பாரதி எழுதின பாட்டு தான் பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா. நீங்கெல்லாம் எவ்வளவு எழுதணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு போய் யோசி. வல்லமை என்பது என்ன? உறுதியுடன் இருப்பது. காலையில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இப்படி சொல்லுது. ஒரு கம்பி, வீடு கட்டுற கம்பி, இது வளைந்து கொடுக்கும், கீழே வலிமையுடன். அப்பா, நம்ம செய்தி இதுதானே. வளைந்து கொடுப்போம், ஆனால் உடைந்து போக மாட்டோம். வலிமையுடன் இருக்கின்ற இருப்பிலேயே வளைந்து கொடுக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் வல்லமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள். தன்னிலை தாழாமல் இருப்பது, தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது. நான் தோற்கவே இல்லையே, பாஞ்சாலி சொன்னாலா இல்லையா? கடைசியா 2 வரம் கேளு அப்படின்ன உடனே என் கணவன்மார்களையும் இந்த நாட்டையும் விடுதலை செய் என்று திருதராஷிடம் கேட்ட பாஞ்சாலி இடத்தில் திருதராஷன் கேட்டான், உன்னுடைய விடுதலையை நீ கேட்கவே இல்லையம்மா. அப்ப பாஞ்சாலி சொன்னாலே, நான் அடிமையே இல்லைன்னு, அப்புறம் இப்படிடா நீ எனக்கு விடுதலை கொடுப்ப? இது வல்லமை. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கண்ணகிய. கண்ணகியிடம் நான் பார்த்தது அந்த வல்லமை. எல்லாரும் சொல்லுவாங்க, அவ போய் தேராமன்னா செப்புவது உடையேன்னு அவ சூப்பரா பேசினா, அதனால தான். புற வாழ்க்கையில் கண்ணகி ஜெயித்தது வேறு. எனக்கு தெரிஞ்சு கண்ணகி மாதிரி அக வாழ்க்கையில் ஜெயிச்சவ வேற கிடையாது. கேவலன் மாதிரி ஒரு புருஷன், சாரி கோவலன் மாதிரி ஒரு புருஷன். 12 வருஷங்க கூட இல்ல, எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான், யாருக்கோ புள்ள பெத்துட்டு வந்திருக்காங்க. 24 வயசுல உட்காந்துருக்காங்க அந்த பிள்ளை. வான உடனே டக்குன்னு வந்துடுறான் கிளம்பி. முதல்ல சிலம்புல கொன்முன்னா, இல்ல கண்ணகி உன்னோட வாழத்தான் வந்து, சரி வா போலான்னு. அவனுக்கு புரியவே இல்லைங்க. நான் சொல்றது பெண்களுக்கு புரிய வேண்டும், ஆண்களுக்கும் புரிய வேண்டும். இது மனசுல போட்டு கொடாஞ்சிக்கிட்டே இருக்கு கோவலனுக்கு. 12 வருஷம் கழிச்சு வந்தோம், திட்டல, அடிக்கல, அழல, சண்டை போடல, வானுடனே வந்துட்டா. இது என்ன? இது இந்த பெண்மையின் ரகசியம் என்ன? புரியவே இல்லைங்க அவனுக்கு. நீ எனக்கு தெரிஞ்சு கோவலன் செத்த இடம் அதான். வாமா போலாம் உடனே. அதை கேட்குறான் அவன், மாதரி வீட்டில் கேட்குறான். கண்ணகி ஒரே ஒரு டவுட்டு, சாவ போகிறான். ஆனால் நல்ல ஆன்மா போல இருக்கு, சாவும் போது சில டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போயிருக்கான். சில பேர் டவுட்டு கிளியர் பண்ணாமே செத்து போயிடுறாங்கல்ல, ஆவியா அலைவான். அவன் போனவன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் சொல்கிறான்,
கண்ணகி ஒரு டவுட்டு, என்ன இதுதான் கண்ணகி, என்ன எழு என்றதும் எழுந்தனை என் செய்தனை, எழுந்தவுடன் எழுந்துட்டிய. ஆண்களுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு தெரியுமா? தப்பு பண்ணிட்டு பொண்டாட்டி முன்னால வந்து நிற்கும் போது ஒன்று அவ கத்தி சட்டையை கிழிக்கணும், இல்லை தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு அழுணும். ரெண்டும் பண்ணாம சைலண்டா சோறு எடுத்து வச்சு பால்கீல் வச்சு கொடுத்துக்கிட்டு கூட்டிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், பயந்துருவான். இந்த பயத்துல தான் வரான் கோவலை. என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாள, வாய் திறந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அவன் வந்த உடனே சலம் புனர் கொள்கை சலதியோட ஆடி குலநெறி வான்பொருள் குன்றந்தொலைத்த இளம்பாடி எனக்கு நாணத்தரம் சிலம்புல கொன்முன்னா. காசிலாம் வராது, அந்த சிலம்பு இருக்கு எடுத்துட்டு போனா. இப்படி இவ்வளோ உறுதி அவளுக்கு. அவ கேட்கிறாங்க, எழு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் செய்தனை கேட்டடனே எங்க அம்மா சொன்னா. அதான் கண்ணகி, அதான் நீங்க, அதான் நான். உள்ள இருக்குது, வெளிப்படுறது இல்லை. வெளிப்படணுங்கிறதுனால தான் இந்த மேடை. ஒரு நாள் இப்படி பேசிட்டு இருக்கிறேன் விருத்தாச்சலத்தில். ஒரு ஐயா முன்னால உட்காந்து பேசுறாரு லயன்ஸ் கிளப்ல. என் பேரை கூட தான் சொல்றேனே. அப்பா நல்ல வேலை நான் என் வைஃபை கூப்பிட்டு வரல. அண்ணே சத்தியண்ணே. உடனே என் கேட்குதுங்க, அவ்வளோ சத்தமா சொல்றாரு. இங்கே தான் உட்காந்துருக்காரு. ஏங்க அப்படி சொல்றீங்க? நீங்கள் வேற 3 மாதத்துக்கு முன்னால் இந்த அம்மா எங்கேயோ பேச வந்துச்சுன்னு கூப்பிட்டு வந்துட்டு வீட்டில் போய் ஒரே அட்டகாசம் ஒரே ஆட்டம். அந்த அம்மாவை நான் மறுபடியும் சாந்தப்படுத்தி ஒழுக்கப்படுத்துறதுக்கே 3 மாதம் ஆயிடுச்சு, மறுபடியும் எது கூப்பிட்டு வர்றது? இப்படி சொன்னாருங்க அவர். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் பாருங்க. கண்ணகி சொன்னா எழு என்றதும் எழுந்தனை என் செய்தனைன்னு உடனே எங்கள் ஐயா அப்துல் காதர் ஐயா வாழற இடம், நம்ம கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வாழ்ந்த இடம் வாணியம்பாடி. செருப்புக்கு ரொம்ப ஃபேமஸ் அது. ஒட்டு மொத்தமாக வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்தமான செருப்பையும் ஒன்றா சேர்த்து ஒத்த செருப்பாக மாற்றி ஓங்கி அடித்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பதிலுங்க. சைலண்டாங்க, டோன் சூப்பர். அப்படி பேசணுங்கிற நான் நமக்கு தெரியலையே. ஆண்களுக்கு சண்டை போட தெரியாது தெரியுமா? சத்தியமா தெரியாதுங்க. அப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் சண்டை. இப்ப கடைசியா நீ என்னதான் சொல், சண்டை சண்டையே ஆரம்பிக்கல, வெயிட் பண்ணு. எழு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் செய்தனை. அம்மா சொல்லுச்சிங்க, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். எப்படி? போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன். மாற்ற முடிஞ்சுதான் என் வாழ்க்கைய. கேடு கெட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்துட்ட, உன் வாழ்க்கை என்னால மாற்ற முடிஞ்சுதா? என் வாழ்க்கை உன்னோட இருக்குதே, எனக்கு வேற சாய்ஸ் இல்லையே. அதான் வந்தேன். இது சொன்னா பாருங்க, அங்க விதிர்த்து போனதுதான் அவன் விதி. நான் ஒரு விஷயம் சொல்றேன், எங்க வீட்டில் போய் யோசிங்க. அதை நான் சொல்லி இருக்கிறேன். கோவலனை கொன்றது கோவலனின் தீ ஒழுக்கம் கிடையாது, கண்ணகியின் நேர்மை. இதுதான் வல்லமையான சொல். எப்பொழுதும் நாம் யாருடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி செலுத்திக் கொள்கிறோம் என்பது. இன்னொரு ஒரு நுட்பமான ஒரு விஷயம் சொல்றேன். வல்லமை என்பதற்கான வல்லமை தாராயோங்கிறான் பாரதி. நம் அத்துணை பேருக்கும் மனதிலே நாம் நமக்கு நாமே எழுச்சி கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையை நான் இப்ப போடுறேன். ஆனா என்ன துக்கம் தெரியுமா? தனி மனிதன் எழுச்சி கொண்டுதான் இருக்கிறான், மனிதம் தான் தாழ்ந்து கொண்டே இருக்கிறது. ரெண்டுமே சேர்ந்து எழ வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இந்த நம்முடைய வீட்டுக்குள்ளேயே வரவே கூடாதுன்னு ஒரு பிராணியை நாம நேர்ந்து விட்டுருக்கோம். கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிக்கிட்டே இருப்போம், அது வீட்டுக்குள்ளேயே வந்துடக்கூடாதுன்னு. பழமொழியே இருக்குது. என்ன மிருகம் அது? உங்க வீட்டுக்கு வந்துச்சா? உங்க குடும்பத்தை கெடுத்துச்சா? எப்பவாவது வந்திருக்கா? ஏன் சொல்றோம்? எனக்கு பல நாட்களா டவுட்டுங்க. அது ஒரு மதம் சொல்லுகிறது பாம்ப சாத்தான்னு, அப்படிதானே சார்? ஒரு மதம் சொல்லுது பாம்ப சாமின்னு, சரிதானே மேடம்?
இது ரெண்டுமே பாம்புக்கு தெரியுமா? அது சாத்தானா சாமியான்னு தெரியாம பாவங்க. தத்துவத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஆம பூந்த வீடும் எனக்கு ரொம்ப கவலை பாய். நம்ம வீட்டு பொண்ணு பேரா இருக்குது, அது எந்த வீட்டுக்குள்ள போய் கெடுத்துச்சு. எல்லாத்துக்கும் தான் மொழியை மாத்துறீங்கல்ல, அந்த பொண்ணு பேரையும் தான் மாத்துறது. ஆமீனா பூந்த வீடும் சரி வராது, ஆமீனா பூந்த வீடும் சரி. அதாங்க, அதை வேற மாத்தி சொல்லுங்க. ஏன் ஆமீனா ஆமீனான்னு சொல்றீங்க? அமீனா அதுவும் அதே தான். ரெண்டும் கூப்பிட்டு பாருங்களேன். நம்ம வீட்டு பிள்ளை பேரை கூப்பிடுற மாதிரி இல்லை. எனக்கு இருக்குது. நான் சொன்னேன், என்னத்துக்காக இப்படி சொல்றாங்க அது தெரியும் எனக்கு. அமீனா அப்படிங்கிறது வந்து இந்த என்க்ரோச்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களை வெளியில தூக்கி போடுறதுக்கு கோர்ட் ஆர்டர்ல இருந்து வரும். வைத்தறிச்சல் பட்டோம்னா வீடு உட்படாது அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இந்த ஆமா மேட்டர் தெரியல. நான் இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன திரை மட்டும் விளக்குறேன். ஒண்ணு தந்தை பெரியார் ஒரு வார்த்தை சொல்றார், உன் சரித்திரத்தை விட உன் முன்னோனின் அறிவை விட உயர்ந்தது உன் புத்தி, அதை சிந்தி. இப்படி சொல்ற ஒரு தமிழ் மரபு நம் மரபு. அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை குடிக்க முடியாது. இப்படி சொல்லுகின்ற ஒரு மரபு இந்த உலகத்தில் வேறு எங்கே இருக்கிறது பாருங்க. புதிய சிந்தனைகளை வரவேற்கிற ஒரு விஷயம். நான் இப்ப சொல்றேன், யாருமே இனிமேல் ஆமையை திட்டவே மாட்டீங்க. 4 பாயிண்ட் சொல்றேன் ஆமையை பத்தி. நான் ஹாங்காங் போயிருந்த போது அங்க பக்கத்துல மக்காவ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, சீனா. என்கிட்ட ஷங்காய் விசா இருந்தது. அங்க போனோன்னே 3 நாள் டைம் இருந்தது. போயிட்டு வந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். அதுக்குள்ள கிராமங்களுக்கு போகும்பொழுது கிராம வாசல்ல நம்ம அகல் விளக்கு வைக்கிற மாதிரி ஆமையை வச்சிருக்கிறானுங்க சீனக்காரங்க. அவனுங்களுக்கு ஆமைனா சாமி, நமக்கு தான் ஆமைனா தரித்திரம். உண்மையே ஆமை தரித்திரம் கிடையாதுங்க, எதுவுமே தரித்திரம் கிடையாதுங்க. நான் சொல்லட்டுமா, தரித்திரமே ஒரு மேட்டர் கிடையாதுங்க. பெரிய விஷயம் என்னன்னா தரித்திர புத்தி. இது இல்லாம பாத்துக்கலாம். தரித்திரம் தானா போயிடும். கஞ்சி குடிப்பதற்கு இல்லார், அதற்கு காரணம் அறியும் திறனிலார். காரணம் தெரிஞ்சிருச்சுன்னா கஞ்சி வந்துடும். இவ்வளவுதான் மேட்டர். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே பவர்ஃபுல்லா வெளியேறுவீங்க. அரங்கத்தை விட்டு வெளியேறுகின்ற ரொம்ப பவர்ஃபுல்லா வெளியேறுவீங்க. ஆமையை பத்தி 4 விஷயம் சொல்றேன். நம்பர் 1, நீங்க வேணாலும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, அறிவியல் பூர்வமா நீங்க தேடி பாருங்க. இந்த உலகத்திலேயே வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளிலும் அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை. மேக்சிமம் 800ங்க, மினிமம் 300ங்க. 800னா எத்தனை தலைமுறை சார் பார்க்கும்? 16 தலைமுறையை பார்க்குமா? டே அப்பா. இன்னொரு விஷயம் சொன்னா, உங்க காலில் இருக்குல்ல நிலம், அது நகர்ந்துரும். இப்ப நான் சொல்ல போற மேட்டர், கடலிலே நீந்துகின்ற அத்தனை ஜீவராசிகளிலும் இன்க்ளூடட் திமிங்கலம் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய பிராணி ஆமை. அது எப்படி? அது எப்படின்னா, அதுவா நீந்தாதான். என்ன பாருங்க, அதுவா நீந்தாதான். அதுக்கு திசை அறிவு அதிகமா. இப்போ அது கலிபோர்னியால இருக்கு, அது கன்னியாகுமரிக்கு வரணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா கலிபோர்னியால இருந்து கிளம்பும். அது நீந்தாது. நீரோட்டங்கள் கடலுக்குள் ஓடும்ல, அதுல போய் தன்னை ஜாயின் பண்ணி நீரோட்டத்தில் அது பயணம். ஆனா திசை அறிவு அது பாட்டுக்கு வேற எங்கேயோ போகுதுன்னு வச்சுக்கோங்க, நீரோட்டம் அங்க போவாது, கழண்டுரும். இந்த பக்கம் போறதுக்கான எந்த நீரோட்டம் வந்தாலும் வெயிட் பண்ணிட்டு அதுக்குள்ள போகுமா. இப்போ நீங்களா போய் புக்கு படிச்சா 15 வருஷம் ஆகும். நானும் மதுக்கூர் சாரும் பேசுறதை கேட்டுக்கிட்டோம்னா 2 மணி நேரத்தில் முடிச்சுக்கலாம். இதை ஆமை செய்து போய் நீரோட்டத்தில் ஜாயின் பண்ணிக்குது. அது போகும்போது அது கூடவே கடந்து போயிடுது. இதுல இன்னும் பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க?
அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? அது முட்டை போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிச்சுன்னா 800 வருஷத்துல எவ்வளோ முட்டை போட்டுருக்கோம். அது முட்டை போடணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா, இப்போ கன்னியாகுமரியில் முட்டை போடுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கரு உண்டாகிறது கலிஃபோர்னியாலன்னு வச்சுக்கோங்க. 45 நாளுக்கு முன்னால் அது தன்னுடைய பயணத்தை தொடங்குமாங்க. தன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் எந்த இடத்தில் முட்டையிட்டதோ தன் மரணம் வரைக்கும் அந்த இடத்துல தான் வந்து முட்டையிடுமா. ஆனால் உலகம் முழுக்க கடலில் சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஏங்க மிருகங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க. ஆமா பூந்த வீடு உருப்படாது. எப்படி நீ உருப்படுவ? புத்திசாலியான ஒரு விஷயத்தை உள்ள விடலன்னா நீ எப்படி உருப்படுவ? சொல்லி கொடுத்துறது. நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு பொருள் வந்து அந்த பச்சை பூசணிக்காய். கரெக்டா உள்ள வந்து குங்குமத்தை அடைச்சி கரெக்டா ரோட்ல போய் உடைக்கிறோம் பத்தியா? திங்கிறது இல்லை. அது உடைச்சாலும் அடுத்தவனும் தின்னுடக்கூடாதுங்கிறதுனால உள்ள ஃபுல்லா வந்து மஞ்சளை போட்டு குங்குமத்தை போட்டு போட்டு பல வேளைகள் நான் சொல்லுகிறேன். நாம் வல்லமை பெற்றவர்கள் தான். நம்முடைய வலிமை வேறறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை கண்டுபிடித்து நம்முடைய வல்லமையை நாம் மீட்டெடுக்க வேண்டும். இதனால் தான் பேசுகிறோம். எனக்கு நாம எதங்க தேர்ந்தெடுக்கிறோம்? நமக்கு வாழ்க்கையில எதுங்க முக்கியம்? மரணம் அடைகிற பிப்ரவரியில இறக்குறார் பாலு மகேந்திரா சார். டிசம்பர் 22ஆம் தேதி எங்க காலேஜுக்கு வரார். முந்தின ஒரு மாசத்துக்கு முந்தின மாசம். ஆக்சுவலா அவர் பேசின கடைசி மீட்டிங் எங்க காலேஜ் மீட்டிங். சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்டேன். எங்க அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எங்களை வளர்க்கும் போது இப்போ இருக்கிற பெற்றோர்களிடத்துலலாம் அது இல்லை. இப்போ இருக்கிற பிள்ளைகளை அதை ஏற்றுக்கிறது இல்லை. கூட்டிகிட்டு போய் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா விட்டுருவாங்க. எங்கள் அம்மா, எங்கள் 5 பேர், எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, 5 பேர். எனக்கு 4 சித்தப்பா, 2 அத்தை. அதெல்லாம் 3 சித்தப்பா தான். ஒன்று விட்ட சித்தப்பா வந்து உட்காந்துருவாங்க. யார் வந்தாலும் இதான் அறிவுரை சொல்லும். அதில் ஒரு சித்தப்பாக்கு அறிவுரை சொல்லவே தெரியாது. ஆனால் அவருக்கு அறிவுரை சொல்ல தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. வச்சு செய்வாருங்க. 40 நிமிஷம் கேட்டுக்கிட்டே இருப்போம். அறிவுரைகள் இருக்குல்ல. ஆனா ஒண்ணு சொல்றேன், யாருடைய உதடுகள்ல ஒளிந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவுரை நம்முடைய வாழ்க்கைய அப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் தெரியாது. உடனே ஒரு மூங்கில் புல்லாங்குழல் ஆகும். ஏதோ ஒரு வயதில் எங்கேயோ வந்து சேர்ந்த சொல். ஒன்னும் எங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் சொல்லிச்சு, பேசாதன்னு. யாரை பார்த்து? யாரை பார்த்து? நான் இப்படி என்ன கேட்டுக்கிறேன்னா யாரை பார்த்து? பேச மாட்டேன், பிழைக்க தெரியும். இங்க யாரை பார்த்து சொல்றீங்க பேசக்கூடாது? பேசவே பிறந்தவன். பேசாத, கிளாஸ்ல பேசாத. எங்க பேசணுமா அங்க பேச, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத. சொல் கிடைச்சிருச்சு. அங்க பேசுறதை நிறுத்தினா இதோ இங்க பேசு. சொல் அற சும்மா இரு. அருணகிரிநாதருக்கு முருகன் தந்தது அருள் வாக்கு. சொல்லற சும்மா இரு. பல விஷயங்கள் வந்து சேரும். கவனச்சிதறாமல் இருக்கின்ற பொழுது பல விஷயங்கள். நமக்கு என்னங்க வேணும்? எனக்கு என்ன வேண்டும்? உண்மையில சொல்லுங்க. ஒவ்வொரு உயிரும் எதற்கு தவிக்கிறது? இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே, நம்ம எல்லாருக்குமே எதுக்கு தவிக்குது? எல்லாருக்குமே ஏதோ ஒன்று தவிக்குதே உள்ள. எதுக்கு தவிக்கிறோம்? நாம எல்லாம் ஒரு பெரிய தப்பு பண்ற என்ன தெரியுமா? அடுத்தவங்களை திருத்திரலான்னு. முடியாதுங்க. முயற்சி பண்ணாதீங்க, வேஸ்ட். கொஞ்சம் நேரம் திருந்தின மாதிரி அது இருக்கும். நம்ம கிட்ட இந்த எல்லாம் செலவானதுக்கு அப்புறம் மறுபடியும் யாரைய எந்த விஷயத்திலையுமே மாற்றவே முடியாது. கேரக்டர்ங்கிறது இன்பில்ட். நான் இப்படி சொல்லுவாங்க, என்னுடைய பேச்சை பார்த்து சொல்லுவாங்க, பரிவினோட சிறப்பான பேச்சாளர்கள் இல்லையா? இருக்கிறாங்க. பரிவினுக்கு ஏன் தெரியுமா? ஆடியன்ஸ். பர்வீன் பேச்சு முக்கியம் இல்லை, அவள் பேசுகின்ற பொழுது அவள் என்ன மனநிலையில் இருக்கிறாள் என்பதுதான் முக்கியம். அந்த மனநிலைக்கு தான் துட்டு, அந்த மனநிலைக்கு தான் ஆடியன்ஸ். இது என் வளர்ப்பு முறை. நான் அப்படித்தான் வளர்ந்தேன்.
இந்த பார்வை இருக்கு இல்லையா, இந்த பார்வையின் தெளிவோடு நான் சொல்லுகிறேன், நமக்கெல்லாம் என்ன வேணும்? எல்லா உயிர்களும் எதற்கோ தவிக்கிறது. நான் ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். உங்க குழந்தைகள் கிட்ட இன்னைக்கு போயிட்டு சொல்லுங்க இந்த விஷயத்தை. உங்க பேர குழந்தையோ குழந்தையோ இருந்தா சொல்லு. மனைவி இடத்தில் கணவனிடத்தில் சொல்லுங்க, இப்படி ஒரு விஷயத்தை கேட்டேன்னு. யாரை தெரிந்து வைத்திருக்கிறோம்? நம்ம யாரை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? ரெண்டு விஷயத்தை சொல்றேன். சில பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அவங்க சம்பாதிப்பாங்க, சில பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நாம சம்பாதிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லவா, சம்பாதிக்கிறது இருந்து வெறும் பணம் அல்ல, புகழ், அறிவு, தெளிவு, ஆற்றல் எல்லாம். இப்போ ஜெயிலர் படம் வந்துச்சா? யார் இயக்குனர்? புத்தக கண்காட்சிங்கிறதுனால அமுக்கி வாசிக்கிறாங்க, படிக்கிற இடத்துல. இப்போ இஸ்ரோல சந்திராயன் 3 விட்டாங்கல்ல, அந்த குழுக்கு இயக்குனர் யார்? நான் என்ன சொல்றேன், முதல்ல சொன்னோம்ல, அவரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அவர் சம்பாதிப்பார். இவர் சொன்னார்ல, இவரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நாம சம்பாதிக்கலாம். எதை தெரிந்து வைத்திருப்பது? எல்லாம் பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லை. சிரிக்க சிரிக்க தான் பேசுறார் மதுக்கூறார். மதுக்கூறார் சிரிக்க வைத்து பேசுவதிலே கிடைக்கின்ற அறிவு வெறும் சிரிக்க வைக்க வேண்டும் என்று பேச